உங்களுக்காக ஒரு சிறிய கார்ட்டூன் கதை இங்கே. தலைப்பு: பென்னி தி பிரேவ் பன்னியின் சாகசங்கள். ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் பென்னி என்ற சிறிய முயல் வாழ்ந்து வந்தது. பென்னி மற்ற முயல்களை விட சிறியவராக இருந்தார். ஆனால் அவருக்கு சந்திரனைப் போல பெரிய இதயம் இருந்தது. அவர் காடுகளை ஆராய்வதற்கும் மகத்தான சாகசங்களை கனவு காண்பதற்கும் விரும்பினார். ஒரு வெயில் நாள் சுற்றி குதித்துக் கொண்டிருந்தபோது பென்னி ஒரு விசித்திரமான பளபளப்பான கல்லைக் கண்டார். அவர் இதுவரை பார்த்தது போல் இல்லாமல் இருந்தது. ஆர்வத்துடன் அவர் கல்லைத் தொட்டார். திடீரென்று அது ஒளிரத் தொடங்கியது. பென்னிக்கு முன்னால் ஒரு மந்திர கதவு தோன்றியதால் ஆச்சரியத்தில் கண் சிமிட்டினான். இருமுறை யோசிக்காமல் பென்னி கதவை தாண்டிச் சென்று ஒரு புதிய உலகத்தில் தன்னைக் கண்டார். மரங்கள் இரகசியங்களை கிசுகிசுத்த, பூக்கள் காற்றில் நடனமாடிய ஒரு மயக்கும் காடு. இந்த மந்திர காட்டில் பென்னி ஆலிவர் என்ற புத்திசாலித்தனமான வயதான ஆந்தையை சந்தித்தார். ஆலிவர் பென்னியிடம் தான் கண்டுபிடித்த கல் விருப்பங்களை வழங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அழகை கூறினார். இருப்பினும் அழகை மற்றவர்களுக்கு உதவ மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்போது ஸ்கீக்கி என்ற ஒரு அணில் பதற்றத்துடன் விரைந்து வந்தது. உதவி, என் நண்பர்கள் ஆழ்துளை கிணற்றில் சிக்கியுள்ளனர் என்று அழுதாள். பென்னி தயங்கவில்லை. அவர் கல்லிடம் உதவி கேட்டார். ஒரு நொடியில் மென்மையான பஞ்சு போன்ற மேகங்களால் கிணறு நிரம்பியது. அது சிக்கிய அணில்களை பாதுகாப்பாக தூக்கிச் சென்றது. நன்றியுடன் ஸ்கீக்கி மற்றும் அவரது நண்பர்கள் பென்னியை விருந்துக்கு அழைத்தனர். மந்திரித்த வன உயிரினங்கள் பென்னியின்